ஸோ நார்மலாக நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வந்து நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பைக்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அதை சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற லேப்டாப்பையும் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் லேப்டாப்பை பொறுத்தவரை ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரில் வந்து இருக்கக்கூடிய இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேம் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ரேமை வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓவரால் அதுலேயே வந்து சில டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இது சிஸ்டம் பூட் ஆகி எனக்கு வந்து சிஸ்டமே ஆன் ஆகாது. ஸோ ரேமில் இருக்கக்கூடிய அந்த சின்ன டஸ்ட்டு கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு மதர் போர்டை வந்து டெட் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரேமை ரிமூவ் பண்ணிட்டு எரேசர் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரேம் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்காக நீங்கள் அதில் வந்து ஐபி மாதிரி வேறு எதுவும் சொல்யூஷன் போட்டு நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ணுறது அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த எரேசர் இருக்கும் இல்லையா? ஸோ அதையே வச்சு நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ரேமை வந்து யூஸ் பண்ணலாம். சேம் டைம் வந்து ஃபேனு சில இடங்களில் நம்ம லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதிகமான டஸ்டியாக உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் யூஸ் பண்ணுற லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேனில் வந்து கண்டிப்பாக அதிகமான டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் அதிகமான டஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆனதுனால ஃபேனோட ஸ்பீடு வந்து ரன்னிங் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிறது வந்து ஸ்லோவாகும். நாளடைவில் அது என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஒன்ஸ் எனக்கு ஃபேன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராசஸர் வந்து எனக்கு ரன் ஆகுது. ஃபேனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஃபேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எனக்கு ஓவர் டஸ்ட் ஆகிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அதனால கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லேப் வந்து ஆன் ஆகாது. ஸோ அப்போவுமே எனக்கு லேப்டாப் என்ன ஆகும்னா டெட் கண்டிஷன் போயிடும்.